வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சுபமங்கலம் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் செயல் விளைவு கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். நான் அடிக்கடி இந்த தத்துவத்தை பற்றி நிறைய உதாரணங்களை காட்டி சொல்லிகிட்டே வரேன். என்ன காரணம் அப்படின்னா, இறைவனுக்கும் நமக்கும் இருக்கிற கனெக்டிவிட்டியே இது மூலமாக தான். அதாவது செயல் நாம் செய்கிறோம் அப்படின்னாலும் விளைவு இறைவன் கொடுக்குறாரு. தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லுவாங்க. நமக்கு வர நன்மையும் தீமையும் நாம் செய்கிற செயல்களால் மட்டுமே அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த செயல் விளைவு என்பது சங்கிலி தொடர் போல் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பிரபஞ்ச தத்துவம். இது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தருக்கு காயம் ஆயிடுச்சு. எப்படி காயாச்சு அப்படின்னு கேட்டோம்னா, கீழே வழுக்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வழுக்கி விழுந்தீங்க அப்படின்னா, தரை ஈரமாக இருந்துச்சு. தரை எப்படி ஈரமாச்சு? பைப்பு லீக் ஆகிட்டு இருந்தது. பைப் எப்படி லீக் ஆகிட்டு இருந்ததுன்னா, அதோட சீல் சரியாக பிடிப்பு இல்லை, சீல் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. எப்படி சீல் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா, ஒழுங்காக பராமரிக்கலை, நாட் மெயின்டைன்டு அப்படின்னு. இப்போது இதில் செயல் எங்கே தொடங்குதுன்னு பார்த்திங்கன்னா, பைப் சரியாக பராமரிக்கலை அப்படிங்கிறதுல தொடங்கி, சீல் சரியாக பிடிப்பு இல்லாமல் பைப் லீக் ஆகி, தண்ணி கசிஞ்சு, தரை ஈரமாகி, அதனால் கால் வலிக்கி, அதன் விளைவாக கீழே விழுந்து காயாயிடுச்சு அப்படிங்கிற வரைக்கும் வந்திருக்கு. அதாவது விளைவு எப்படி சங்கிலி தொடர் போல் வருதுங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் எந்த ஒரு விஷயம், சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, செய்கிற செயலுக்கு தகுந்த மதிப்பு உணர்ந்து செயல் செஞ்சோம் அப்படின்னா அந்த விளைவிலிருந்து நம்மளால் மீட்க முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.